சூப்பராக போதுங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனலை பாருங்கள். அழகே அழகு டுடே எபிசோடுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கொண்டே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா மலரும் ரேவதியும் வீடியோ கால் பண்ணி பேசிக்கிறாங்க. ரேவதி துணி மடிச்சிட்டே இருக்காங்க. என்ன அண்ணி துணி மடிச்சிருக்கீங்களா, இன்னுமா நீங்கள் வேலை செஞ்சுருக்கீங்க, உங்களுக்கு டயர்டே ஆகாதா அப்படின்ட்டு ரேவதி கேட்குறாங்க. நீ ஏம்மா இன்னும் தூங்கலையா, நீ ரெஸ்ட் எடுக்கலையா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நீ கொஞ்சம் வேலை இருக்குது, அது முடிச்சுட்டு ஒரேடியாக தூங்கலான்ட்டு, இல்லைனாக்கா திரும்பி எழுந்து வேலை செய்ய வேண்டியதாக இருக்கும், அதனால் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுக்கலான்ட்டு அண்ணி அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இங்கே ரேவதி மதியை பற்றி கேட்குறாங்க. உடனே மதியை பற்றி கேட்டதும் உடனே மலர் போயிட்டு கதவை லாக் பண்ணிவிட்டு பேசுகிறாங்க. இந்த மாதிரி நேற்று மதி என் மேலே சாஞ்சிட்டு ஓன்னு ஒரே என்னை கட்டாயப்படுத்தி பிளாக்மெயில் பண்ணி தான் என்னை இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சாங்க அப்படின்றாங்க. உடனே ரேவதி ஷாக்காகி அப்படியா என்ன சொல்கிறீங்க அண்ணி அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஆமாம், ஒரே அழுக தேம்பி அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என் புருஷனாக தான் இருக்கும். ஏற்கனவே வீட்டுக்கு வர வச்சு அப்பாவையும் பொண்ணையும் மிரட்டினவங்களாச்சு இவங்க தான் செஞ்சுருப்பாங்க அப்படின்னு பேசினே இருக்கும்போது பாக்கியராஜ் உள்ளே வர்றாரு. ஆமாம் உங்கள் அண்ணன் எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டார், எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுவார் அப்படின்ட்டு அப்படியே பேசிட்டு கிண்டலாக பேசிட்டு சரி அண்ணி நான் வச்சிடுறேன் அப்படின்ட்டு அவங்க வச்சிடுறாங்க. இங்கே குழந்தை தூங்காத உட்காண்ட்ருக்கா. ஏமா தூங்க மாட்டேன்ற அப்படின்னா நான் அத்தை கூட தான் தூங்குவேன் அப்படின்றாங்க. சரி போய் அத்தை கூட போய் தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளை அமுச்சு வச்சிடுறாங்க. இங்கே 2 பேருமே சுரேஷ்காக காத்துட்டுருக்காங்க. அப்போ சுரேஷ் வராரு. ஏன்டா இவ்வளோ நேரம், கொஞ்சம் சீக்கிரம் வரக்கூடாதா, ஏன் நான் எப்போவுமே இவ்வளோ நேரம் பொறுத்து தானே வந்திருக்கேன். சரிடா, அது அப்போ இப்போ கல்யாணம் ஆயிடுச்சுல, உனக்காக உங்கள் ஒய்ஃப் காத்துன்னு இருப்பாங்கள்ல, நேரத்தோடு வாடா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது மலரும் கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுறாங்க. ஐயோ இந்த 2 நாள் எனக்கு அட்வைஸ் கேட்டு எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ட்டு சுரேஷ் கோபமாக எழுந்து போயிடுறாங்க. போயிட்டு ரூம்குள்ளே பார்த்தாக்கா அங்கே மதி உட்காந்துட்ருப்பாங்க. அவளை பார்த்து இவருக்கு இன்னும் டென்ஷன் ஆகிட்டு அப்படியே வளர்த்துட்டு இந்த சைடு அந்த சைடு அப்படியே மாற்றி உட்காந்துக்குவாங்க. 2 பேருமே மாற்றி திரும்பி பார்த்துக்குவாங்க. அப்போது சுரேஷ் சே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வாசல் உட்காருவார். அங்கே சுரேஷோட தம்பி வருவார். என்னண்ணா தூக்கம் வரலையா, என்ன இந்த நேரத்தில் இங்கே இருக்க, அன்னையோடு ஜாலியாக இருக்குண்ணா, அன்றைக்கி ஒன்று ஃபஸ்ட் நைட் இல்லை அப்படின்னு. பேசாதடா அப்படின்னு. நான் எல்லாம் சரியாயிடும், ஒரி பண்ணாதண்ணா, சந்தோஷமாக இரு, எல்லாம் சரியாயிடும் அப்படின்ட்டு அவங்க தம்பி சொல்கிறாங்க. சொல்லிட்டு சரி நான் பாய்ண்ணா அப்படின்ட்டு அவர் உள்ளே போயிடுறாரு. இப்போ சுரேஷ் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போயிட்டு ஹாலில் இருக்கிற சோபாவில் அவர் பாட்டுன்னு அப்படியே உட்காந்து அப்படியே தூங்குறாங்க. இங்கே மதிய பெட்ரூமில் தூங்குறாங்க. இதோடு இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. நாளைக்கு பார்க்கலாம். பாய்.